ஹாய் மக்களே, இப்போ என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை ஆதி வாராகியோட கோயிலில் ஒரு சின்ன பூஜை. அது என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பூஜைலாம் கிடையாது. அபிஷேகம், ஆராதனை இதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லாத ஒரு காரணத்தினால சிம்பிளாக ஒரு பூஜை. அது என்ன விளக்கு மட்டும் தான் வைக்க போகிறேன். ஒரு தீபம். என்ன தீபம்னா, தேங்காயை உடைச்சி 2 தேங்காயில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அன்னைக்கு ஒரு தேங்காய் தீபம், தேங்காயில் ஒரு 2 தீபம் போடலான்னு ஒரு எண்ணம். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி திக்க நண்பர்களே, அதெல்லாம் பெருசாக திக்காதீங்க. டைமிங்கில் கரெக்டாக வரும். தேங்காயில் 2 தீபம் போட்டுட்டு மேலே அம்மாவுக்குன்னு நண்பர்களே பாருங்கள், மேலே அன்னை வாராகிக்காக அவளுக்குன்னு ஒரு தனி விளக்கு, இதில் ஒரு தீபம் போட்டோம்னா நம்ம கடை முடிஞ்சு போகுது. அதே மாதிரி நண்பர்களே நல்லா பாருங்கள், எண்ணெய் பாட்டில் இது ஊதவத்தி இது ஏற்றிடுவோம் அம்மாவுக்கு. இது பார்த்தீங்களா நண்பர்களே, இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் காட்டுறது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். இது பாருங்கள், இது அத்தி கொம்புலேருந்து ரெடி பண்ண அத்தி மனை. நண்பர்களே, இந்த அத்தி மணியை எப்போத்துலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், எப்போத்துலேருந்து உபயோகப்படுத்துகிறேன்னா, கிட்டத்தட்ட சுமார் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் நண்பர்களே. இது உண்மை. 3 வருடம். அதாவது அம்மா ஆதி வாராகியோட கோயில் இது. இந்த கோயில் கட்டாததுக்கு முன்னாடி சின்னதாக ஆதி வாராகியோட சிலையை நான் வாங்கின்னு வந்தேன். அந்த மாதிரி வாங்கின்னு வந்த தருணத்தில் அந்த சின்ன சிலையை வச்சு எப்போ நான் பூஜை பண்ணணும், அதில் இருந்து இது வரைக்கும் நண்பர்களே, அந்த சின்ன சேலை வாங்கி பூஜை பண்ணும்போது இதை ரெடி பண்ணேன். இந்த மனையை, அத்தி மனை. இது வரைக்கும் இந்த கோயிலை கட்டிட்டேன். சின்ன கோயிலை ஆதி வாராகி அம்மா கோயில் கட்டி பூஜை பண்ணுக்கிறேன். இது வரைக்கும் அந்த மனையை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மனை எதுக்குடான்னு சொன்னால், அம்மாவுக்கு எப்போல்லாம் நம்ம பூஜை பண்ணுறோமோ ஆதி வாராகி பூஜை பண்ணிவிட்டு இந்த அத்தி மனை மேலே அமர்ந்து, உண்மை நண்பர்களே நான் போய் சொல்ல, இந்த அத்தி மனை மேலே அமர்ந்து ருத்ராட்ச மாலை அணிந்து கயிற்றுல அம்மா ஆதி வாராகிக்கு பூஜை பண்ணி நம்ம சாஷ்டாங்கமாக ஒரு பக்தியோட நம்ம அம்மாவுடைய மூல மந்திரத்தை நம்ம ஜபிக்கும்போது உண்மையாகவே கெட்ட துர்சக்திங்கெல்லாம் போகும். அதே மாதிரி நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் உடனுக்குடனே அட்வைட் ஆகணுங்கிறேன். நண்பர்களே தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கிலீஷ் வரல. உடனுக்குடனே அது நமக்கு நல்லதே நடக்கும். இது உண்மை. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் நண்பர்களே. பேசினே இருக்கிறேன், உடனே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அது எப்படி கட் ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல. டைமிங்கில் கட் ஆகுதா இல்லைன்னா விஷக்கிருமியான கட் பண்ணுதான்னு ஒன்றும் புரியல பூஜை பண்ணும்போது. அதனால் பெருசாக எடுத்துக்காதீங்க. நண்பர்களே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. கரண்ட்டு கட் ஆகி போச்சுன்ட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இருட்டாக இருந்தால் கூட நண்பர்களே எல்லாம் கேளுங்க, இருட்டாக இருந்தால் கூட பேசுகிற சவுண்டு கேட்கலாம். அது போக நண்பர்களே வேறு ஒன்றும் கிடையாது. நண்பர்களே ஆள் ஏன்னா ஓடிட்டான்னு நினைக்காதீங்க. எங்கே ஓடலை, இங்கே தான் இருக்கிறேன். எங்கே ஓடலை, இங்கே தான் இருக்கிறேன்.
வாய்ஸ் வந்தாலே போதும். உங்களுக்கு பூஜை பண்ணுற நேரத்தில் வந்து அதாவது பெரியவங்க வந்து சொல்லுவாங்க நண்பர்களே, என்னன்னா சிவ பூஜையில் வந்து சிவ பூஜையில் கரடி பூந்தா மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க பெரியவங்க. அந்த மாதிரி ஒரு அம்பாளுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறோன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து அந்த பூஜை பண்ணுற நேரத்தில் ஏகப்பட்ட துன்பங்கள் வருமா. எப்படின்னா ஒரு நல்லதுன்னு ஒன்று நம்ம செய்யும்போது கெட்டதுன்னு ஏகப்பட்டது வருமா நண்பர்களே. இது உண்மை. ஏன்னா நம்ம நல்லதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி நம்ம வந்து முன்வைக்கிறோம்டான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ நம்மளுக்கு எதிரிங்க எவ்வளோ இருப்பாங்க நண்பர்களே. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. அதெல்லாம் வந்து தூக்கி தூரம் போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது உண்மை நண்பர்களே. ஏன்னா ஒரு தெய்வத்தை வழிபடும் போது சைத்தானுங்க கேள்விப்பட்டுக்கிறீங்க நண்பர்களே. ஒரு சாமியை கும்பிட்றோம்னா சைத்தானுங்க வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் பண்ணோம் நம்மளை. இது உண்மை நண்பர்களே. அந்த மாதிரி வந்து பாருங்க, அம்மா ஆதிவாராகிக்கு பூஜை பண்ணலான்ட்டு நம்ம ஒரு எண்ணத்தை வந்து நம்ம கொண்டு இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டான எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. ஹாய் மக்களே, பாருங்கள், இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆதி வாராகிக்குன்னு வைக்கக்கூடிய விளக்கு, அகல் விளக்கு, மண் விளக்கு. இதோட இடம் பார்த்திங்கன்னா இது உள்ளே தான் வைக்கிறது. இது உள்ள ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் வைக்கிறது. ஆனால் என்ன ஒரு இதுன்னா கரண்ட் இல்லாத ஒரு காரணத்தினால வந்து வெளிச்சத்தில் வந்து என் மூஞ்சும் தெரியாது, அம்மாவோட மூஞ்சும் தெரியாது. அதனால் வந்து உள்ளே வைக்க வேண்டிய விளக்கு வந்து வெளியே வச்சு விளக்கேற்ற போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏதோ லைட்டாக தெரியும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு பாருங்கள். இன்னும் 2 விளக்கு போட்டுருவோம். மக்களே, தேங்காயை உடைக்க போகிறேன். பாருங்கள். டம்ளர் கூட எடுத்துன்னு வரல, என்ன செய்வது. ஒன்றும் தேங்காய் இல்லைன்னா பரவாயில்ல. தேங்காய் தண்ணி. மக்களே, தண்ணி வேஸ்ட்டாக போச்சு மக்களே. நண்பர்களே, தண்ணி வேஸ்ட்டாக போச்சு. மனுஷன் பிராண்டுது. ஆனால் தேங்காய் தண்ணின்னா எனக்கு ரொம்ப பிரியம், உயர். தேங்காய் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பிளான் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, டம்ளர் எடுத்துன்னு வர மாட்டேன். டம்ளரு, சொம்பு, இது 2 எடுத்துன்னு வந்துட்டுனா நல்லா இருந்திருக்கும். ஒரு கல்ப் வச்சுட்டு இருப்பேன் தேங்காய் தண்ணியை. நண்பர்களே, நண்பர்களே, இதுவும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இது வந்து தேங்காய் வந்து உடைச்சி ஒரு தேங்காயை வந்து 2ஆக பிளந்து 2ஆக உடைச்சி அதில் திரியை போட்டு விளக்கு ஏற்றின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களே. அதுவும் அன்னை வாராகிக்கு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கால பைரவருக்கும் இதை வந்து இது போல் செய்யலாம். 2வது பார்த்திங்கன்னா இது வந்து சிம்பிளான ஒரு ஹேபிட், சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னா வாழை இலை நண்பர்களே, வாழை இலையை அறுத்துன்னு வந்து வாழை இலைக்கு மேலே பச்சை அரிசி ஒரு கைப்பிடி அளவோ இல்லை ஒரு 1/2 கிலோவோ உங்கள் விருப்பம் நண்பர்களே.
பச்சை அரிசியை வந்து வாழை இலை மேலே கொட்டி பச்சை அரிசியை வந்து நல்லா பரவலாக கையில் வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு அந்த பச்சை அரிசிக்கு மேலே நண்பர்களே பச்சை அரிசிக்கு மேலே இந்த மாதிரி தேங்காய் உடைச்சி பச்சை அரிசிக்கு மேலே தேங்காய் உடைச்சி அந்த தேங்காயில் வந்து தேங்காய் உடைச்சி அந்த பச்சை அரிசி மேலே வச்சுட்டு திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து தீபத்தை வந்து ஏற்றினால் நிச்சயம் நல்லது வந்து 100% கை கூடும் நண்பர்களே. இது உண்மை. பாருங்கள், சொல்லே வந்துடுச்சா கரண்ட்டு. ஏன்னா இது உண்மைன்னு நினச்சிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊதவத்தி நண்பர்களே. இது சரி நண்பர்களே, கரண்ட்டு வந்துச்சு. இந்த விளக்கேற்று உள்ளே வச்சிடுவோம். ஏன்னா அம்மா ட்ரெஸ் இருக்குது, அம்மா துணி. அப்போது சில்பாகி அதில் டச் ஆனாலும் ஆகிடும். அதனால் உசார எடுத்து வச்சிடலாம். நண்பர்களே, பணம் நம்மக்கிட்ட இருந்தால் அம்மாவுக்கு வந்து ஏகப்பட்ட பூஜை பண்ணலாம், ஏகப்பட்ட அபிஷேகம் பண்ணலாம். அன்னைக்கு வந்து தங்கத்துலேயும் வைரம், வைடூரியம், டைமண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இது வந்து அம்மாவுக்கு ஆபரணமாக பூட்டி சீவி சிங்காரிச்சு எவ்வளோ அபிஷேகங்க ஆராதனைகள்லாம் செஞ்சு பூஜைங்களை செஞ்சு பழத்தால் அப்படியே டெக்கரேஷன் பண்ணி எப்படி சொல்கிறது, பொங்கல், புளியோதரை, அது இது லொட்டு லொசுக்கு ஏகப்பட்டது அம்மாவுக்கு செய்யலாம். தப்பே கிடையாது நண்பர்களே, இது உண்மை. அது எப்போ பணம் இருந்தால் இது உண்மை. நம்ம வந்து அன்னாடங்காட்சி மிடில் கிளாஸ் நண்பர்களே. அன்னாடங்காட்சி நான் மிடில் கிளாஸு. டெய்லியும் பெயிண்ட் வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம். ஏதோ என் கையில் கிடச்சிச்சு, என் கையில் கிடச்சிதான்றேன். ஏதோ என்னால் முடிஞ்சுது நண்பர்களே. ஏதோ அன்னை வாராகிக்கு, அம்மா வாராகிக்கு வந்து இந்த மாதிரி தினந்தோறும் பூஜை பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு டைமிங் கிடைக்குதோ நான் பெயிண்ட் வேலைக்கு போகிறேன் நண்பர்களே. பெயிண்ட் வேலைக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் பூஜைலாம் பண்ண முடியாது. பெயிண்ட் வேலைக்கு போய் காசு இருந்தால் அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த அம்மாவுக்கு பிடிச்சது என்ன வேர்க்கடலை, வெள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் என்ன பருப்பு வகையில் செஞ்ச உணவு இதெல்லாம் வந்து படைக்கலாம். நம்ம போகிறதே ஏதோ ஒரு இதுவாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மா வந்து இந்த மாதிரி விடக்கூடாது. அதனால் ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக சரி தீபமான ஏற்றுவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன நல்ல எண்ணம், வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே. இது உண்மை. வாராகியை வந்து யாரெல்லாம் வழிபடுறீங்களோ 100% இது வந்து முக்கியமான சொல்ல வேண்டிய ஒரு கருத்துன்னு நினச்சிங்க. வாராகியை வந்து சிலையாக வச்சு வழிபட்டாலும் சரி, ஃபோட்டோவை வச்சு வழிபட்டாலும் சரி, இல்லை ரெண்டுமே இல்லை, நான் வந்து அகல் விளக்கில் வந்து எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி திரியை போட்டு அம்மா வந்து நான் வந்து ப்ராப்பராக வழிபடுறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பொருந்தும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் ஃபுல்லாக கேளுங்க. கேட்காம மட்டும் வீடியோவை தள்ளி விட்டுடாதீங்க, பார்க்காத விட்டுடாதீங்க, கம்பல்சரி பாருங்கள். இதை வந்து ஏன் சொல்கிறேன்டான்னா நண்பர்களே, நான் வந்து மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. எப்படின்னா இந்த பஞ்சு டைலாக் பேசுகிறது, அதே மாதிரி நடக்காததை வந்து அதாவது எப்படி சொல்கிறேன், நடக்காததை வந்து நடந்த மாதிரி வந்து பில்டப்பெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு கிடையாது.
வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல எப்படி என்னோடய வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் பேசின்னு இருக்கிறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா, வாராகியை வணங்கிய நாள் நிச்சயம் ஏகப்பட்ட துன்பங்கள் வரும், வந்தே தீர நண்பர்களே. இது உண்மை. வாராகியை வச்சு யாரெல்லாம் நீங்கள் வழிபடுறீங்களோ இல்லை பட்டுனுக்கிறீங்களோ, வழிபட்டாலும் சரி, இனிமேல் சாமியை வாராகி அன்னையை வச்சு நீங்கள் வணங்கினாலும் சரி, நீங்கள் எப்படி பண்ணாலும் 100% கம்பல்சரி அம்மா வந்து உங்களை வந்து சோதிச்சே தீர்வா. இது உண்மை. ஏன்னா எனக்கு எவ்வளவோ சோதனைங்க. 1 சோதனை, 2 சோதனை, 3 சோதனை, 4 சோதனை இல்லை நண்பர்களே. இன்றைக்கி படகுறேன்னு வச்சுக்க, நைட்டு பொய்து வெடியுதுன்னு வச்சுக்க. அதாவது பொய்து வெடிஞ்ச அந்த டைமிங்லேருந்து சொல்கிறேன். பொய்து எப்படி ஒரு சாங்கியத்துக்கு சொன்னால் ஒரு எப்படி உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பொய்து வெடிஞ்சு பொய்து போனால் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் வந்து சோதனை தான். யார்கிட்ட? வாராகி அம்மா கிட்ட மட்டும். நீங்கள் உலகத்தில் வந்து எத்தனையோ தெய்வங்களை நீங்கள் வணங்கியிருக்கலாம், எத்தனையோ சாமிங்களை நீங்கள் கும்பிட்டு இருக்கலாம். ஆனால் வாராகிய மாதிரி ஒரு சோதிக்கிற தெய்வத்தை வந்து இது வரைக்கும் நானே பார்க்கல. இப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். என் வயசு சின்ன வயசு தான். வயசு பார்த்தீங்கன்னா 33 வயசு தான் எனக்கு. ஆனால் 33 வயசுலேயே வந்து வாராகி அம்மா கிட்ட வந்து நான் எவ்வளோ அனுபவத்துங்களாம் நான் தெரிஞ்சுக்கினேன். இது உண்மை. ஏன்னா சின்ன சிலை நண்பர்களே, சும்மா குட்டி சிலை என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சும்மா இவ்வளோ தான், எவ்வளோ 1/2 அடி கூட இல்லை. 1/2 அடிக்கானா சின்ன சிலை. 1/2 அடி சின்ன சிலையை வாங்கின்னு வந்து வச்சு 1 வருஷம் வாங்கின்னு வந்து வச்சு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் படிப்படியாக இப்போ இந்த கோயிலோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் 10 அடிக்குள்ளே இருக்கும். எப்படின்னா ஒரு 8 அடி 9 அடி இருக்கும் நண்பர்களே. 8, 9 அடி அளவுக்கு வந்து ஏதோ என் கையில் கிடைச்ச காசை வச்சு அம்மாவுக்கு வந்து ஒரு கோயிலை கட்டி, இந்த சிலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1.25 அடி. 1.25 தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மேக்ஸிமம்னா ஒரு 1.25 அடின்னு நினைக்கிறேன். 1.25 தான், 1.25 அடி ஹைட்டு. இந்த உள்ள அம்மா அமர்ந்திருக்கிறாளே விக்கிரகம், இந்த விக்கிரகத்தோட ஹைட்டு வந்து 1.25 ஹைட்டு நண்பர்களே. இந்த சிலையை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறேன்டான்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், எனக்கு சோதனை வராது இருந்திருக்குமா? இது ஏன் சொல்கிறேன்னா, எத்தனையோ வீடியோக்களை வந்து நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ பதிவுகளை நான் வந்து கேட்டுருக்கிறேன். வாராகி அன்னையை வந்து யாரெல்லாம் வச்சு கும்பிட்றாங்களோ நல்ல விதமாக சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, அம்மா வச்சு நான் பூஜை பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ சோதனை வருது, அவ்வளோ சோதனை வருது, அதனால் பயந்து போய் வாராகி சிலையை எடுத்துன்னு போய் இன்னொரு கோயிலில் வைக்கிறது, அப்படி இல்லைன்னா மற்றவங்க பேச்சை கேட்டுன்னு வாராகி வந்து கும்பிடாத விடுறது, வாராகியை வந்து வெறுக்கிறது, இந்த மாதிரி தப்பான கருத்துங்களை வந்து சொல்கிற எத்தனையோ பேருக்கு தான் இந்த பதிவை வந்து நான் போடுறது. புரியுதா நண்பர்களே? ஏன்னா ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வணங்குறோன்னா மனதார வணங்கணும். அதே மாதிரி வந்து அந்த தெய்வம் வந்து எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அதெல்லாம் தாங்கணும் நண்பர்களே. இதுதான் உண்மை. இப்போ ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வணங்குறோம்னா நம்மளுக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய திறன், பகுத்தறிவு, ஒரு தைரியம், மன தைரியம், அது வந்து நம்மளுக்குள்ளே நம்மளே வளர்த்துக்கணும். அப்படி நம்மளால் வந்து ஒரு தெய்வத்தை வந்து கும்பிட்ற அளவுக்கு தைரியம் நம்ம தான் வளர்த்துக்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட அந்த தைரியம் இல்லைன்னா அந்த சாமியை வந்து வழிபடக்கூடாது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நண்பர்களே. இது வந்து பொதுப்படியாக சொல்ல, வாராகியை வச்சு யாரெல்லாம் வழிபடுறாங்க அவங்களுக்கு இந்த பதிவு. வாராகியை வச்சு வணங்கினோம்னா மெயினாக வந்து அவளை வணங்கக்கூடிய தைரியம் வந்து நம்மக்கிட்ட இருக்குதா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. நம்மக்கிட்ட வந்து அந்த தைரியம் இல்லைன்னா வாராகி சாப்டர் விட்டுடணும், அவகிட்ட போகவே கூடாது. இது வந்து உண்மை தெரிஞ்சுங்க நண்பர்களே. அது தெரியாத நிறைய பேர் வணங்குறாங்க, எடுத்துன்னு போய் எங்கெங்கே போட்டுடுறாங்க. ஆற்றுல போடுறது, கிணத்துல போடுறது, கொட்டையிலாக போடுறது, அது பத்தாதுன்னு எவ்வளோ பண்ணுறாங்க வேலைங்களை. அதனால்
இதை சொல்ல வேண்டியது நான் சொல்லியிருக்க மாட்டேன். இருந்தாலும் அம்மா எதிர உட்காந்துக்கிறேன். அவளாக சொல்லணும் தான் நினச்சிங்க, இது உண்மை. ஏன்னா அந்த மைண்டு செட்டிங்கில் வந்துடுச்சு. சரி நண்பர்களே, நம்ம வேலையை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, டைமு அதிகமான காரணத்தினால வீட்டில் லேடிஸ் கிடையாது. எங்கள் வீட்டில் நண்பர்களே, இது உண்மை, உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் லேடிஸ் கிடையாது. அதனால் வந்து நானே போய் அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை கழுவி சாப்பாடு செஞ்சு இதுக்கப்புறம் சாப்பிட்ணும். எப்படி தானே அம்மாவில் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யலான்ட்டு ஒரு சின்ன ஒரு இது தான். அம்மாவுக்கு விளக்கு ஏற்றிட்டோம். நண்பர்களே, அம்மாவுக்கு எத்தனையோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பஞ்சமிலி பண்ணணும், பூஜை, பஞ்சமி, ரோகிணி, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் சொல்கிறாங்க. மற்றவங்க எப்படின்னா சொல்லுங்க போட்டோம். நான் வந்து எப்படின்னா, இந்த அமாவாசை, ரோகிணி, பௌர்ணமி இதெல்லாம் நான் கணக்கு வைக்க மாட்டேன் நண்பர்களே. எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்குதோ, எப்போல்லாம் மைண்ட் செட்டிங் அவள் கொடுக்குறாளோ அப்போல்லாம் நான் பூஜை பண்ணுவேன். இது உண்மை. ஆனால் கண்ட நேரத்தில் பூஜை பண்ண மாட்டேன். 2ஆம் கட்ட நேரத்தில் பூஜை பண்ண மாட்டேன். பூஜை பண்ண தான் ஒன்று இந்த டைமில் பண்ணுவேன். எப்படி மணி 7, 8 நைட்டு 7, 8 இந்த டைமுக்கு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா காலையில் 5 இல்லை 4 மணிலேருந்து விடிய காத்தால் 5 மணிக்குள்ளே பூஜை முடிச்சிடுவோம் நண்பர்களே. இது உண்மை. நீ வெள்ளிக்கிழமைன்றதுனால அம்மாவுக்கு சரி விளக்கானா போடலாம் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு தோணுச்சு. அதனால தான் போட்டேன். ஓம் வாராகி, ஜெய் வாராகி. அம்மா வந்து மனசார வணங்கினீங்கன்னா நல்லதே நடக்கும் நண்பர்களே. இது உண்மை. ஆனால் வாராகி வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஆள் யாருமே கிடையாது. இது சத்தியமான உண்மை நண்பர்களே. அதாவது வந்து எப்படிடான்னா, உங்களுக்காக அவள் எது வேணாலும் செய்வாள். இது உண்மை. கூப்பிட்ட குரலுக்கு நண்பர்களே, எத்தனையோ வீடியோவில் நான் கேட்டுருக்கிறேன். ஆனால் இது உண்மை. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுன்னுக்கிறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஒரு நொடியில் ஓடி வர தெய்வம் எதிரான்னா எங்கள் அம்மா வாராகி தான். இது உண்மை. சரி, பூஜை கவனிப்போம், வளவலான்னு பேசின்னு இருக்கக்கூடாது நண்பர்களே. தப்பாக எடுத்துக்காதீங்க, அதே மாதிரி சிரிக்காதீங்க. ஏன்னா தப்பாக எதனா மந்திரத்தை தப்பாக எதனா சொல்லிட்டாலும் அதை பெருசு பற்றிக்காதீங்க. ஏன்னா ஏதோ என் வாயில் வரதை நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது நண்பர்களே. ஓம் அஷ்டவாராகியை நமः, ஓம் ஆதிவாராகியை நமः, ஓம் பைரவியை நமः, ஓம் பஞ்சமி நாயகியை நமः, ஓம் சாமுண்டியை நமः, ஓம் மகிஷாசூரமர்தினே நமः, ஓம் படை தளபதியை நமः, ஓம் பைரவர் நாயகியை நமः, ஓம் அஸ்வாரூடா வாராகியை நமः, ஓம் ஓம் தண்டகாருண்யை நமः, ஓம் மகிஷாரூட வாராகியை நமः, ஓம் படைத்தளபதியை நமः, ஓம் சக்தியை நமः, ஓம் பராசக்தியை நமः, ஓம் ஆதிபராசக்தியை நமः, ஓம் க்ரீம் ह्रीं ऐं ह्लौं ऐं நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமः, ருந்தே ருந்தினி நமः, ஜம்பே ஜம்பினி நமः, மோகே மோகினி நமः, ஸ்தம்பே ஸ்தம்பினி நமः, சர்வதுஷ்டகர துஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்ஷிதசக்ஷுர்முககதிஜிக்வாஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரவசியம் ஐம் க்ளோம் ஐம் டஹ 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 ஸ்த்ராய ஃபட் ஸ்வாஹா. ஓம் க்ரீம் ह्रीं ऐं ह्लौं ऐं நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமः, ருந்தே ருந்தினி நமः, ஜம்பே ஜம்பினி நமः, மோகே மோகினி நமः, ஸ்தம்பே ஸ்தம்பினி நமः, சர்வதுஷ்டகரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்ஷிக்ஷுர்முககதியுக்வஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரவசியம் ஐம் க்ளோம் ஐம் டஹ 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 अस्त्राय फट् स्वाहा. ஓம் ह्रीं ह्रीं ऐं ह्लौं ऐं நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமः, ருந்தே ருந்தினி நமः, ஜம்பே ஜம்பினி நமः, மோகே மோகினி நமः, ஸ்தம்பே ஸ்தம்பினி நமः, சர்வதுஷ்டகரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்ஷிக்ஷுர்முககதியுக்வஸ்தம்பனம்
குரு குரு சக்கரவசியம் ஐம் க்ளோம் ஐம் டஹா 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 அஸ்த்ராய ஃபட் ஸ்வாஹா. ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓம் வாராகி ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பாழ்ந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பெஞ்ஞானம் கண்டன் பெருங்கழல் வெல்க, புறம் தார்க்கு செழியோன் தன் பூங்கழல் வெல்க, கரம் குவியவர் உள்மகிழும் கொன்கயல்கள் வெல்க, சிரம் குவியவர் ஒங்குவிக்கும் சீரோன்கயல்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தூள் நின்ற நிமலனடி போற்றி மாயை பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தனையில் நின்ற அதனால் அவனருளாலே வந்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவா புராணத்தை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பவன் யார் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெழுதி என்னுதற் கேட்ட எழுளாளர் கையிலிறைச்சி விண்ணிறைந்த மண்ணிறைந்த மிக்காய் விலங்கோழியாய் என் நிறைந்த எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையோன் புகழுமா ஒன்றறியின் புல்லாகி பூடாய் புழுவாய் பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயை கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தத கன்ற நுண்ணியனே ஐயாய் தனியாய் மான நம் விமலா பொய்யா என எல்லாம் பொய்கள வந்தருளி மெய் ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லா எனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகழ்விப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியா சேரியா நனியனே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணோடு நெய் கலர்ந்த போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் மரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தோங்கு புழுகடுத்து மூடி மலஞ்சோறு 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாகிக்கும் கசிந்துளரும் நலந்தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலந்தான் மேல் வந்தருளி நீர்கழல் காட்டி நாயிற்கிடை கிடந்த அடியார்க்கு தாயில் சிறந்த தயாவானனே தத்துவனனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவா புராணம் பாசமா பற்றத்து பாரிக்கும் ஆரியினை நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சகம் சங்கெட்ப பேராது நின்ற பெரும் கருணையே பேராரோ ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியனே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றனே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியினே துன்னுருளோ தோன்ற பெருமையானே ஆதினே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே பூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வு தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே கண்பரிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமோ அத்தாமிழ்காய் நின்ற தேற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணராய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவும் தேற்ற தெளிவே சிந்தனையுள் ஊற்றானே உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடகுடம்பின் ஊர்க்கெடுப்ப ஆற்றென்னும் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகைந்திருந்து பொய்கெட்டு மெய் ஞானர் மீட்டிங்கு வந்து வினையை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பவனே ஓ என்று சொல்லாதார்க்கு அரியணை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்பவர் செல்பவர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோர் ஏற்றவர் பணிந்து. திருச்சிற்றம்பலம். ஓம் ஆதிவாராகியை போற்றி, ஓம் அஸ்வாரூட வாராகியை போற்றி, ஓம் அத்திவாராகியை போற்றி, ஓம் மகிஷாசூரமர்த்தினியை போற்றி 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 போற்றி, ஓம் படை தளபதியை போற்றி, ஓம் வாராகி, ஓம் அர்த்தாளி, ஓம் பைரவி தாயே அம்மா ஆதி பராசக்தி. ஹாய் நண்பர்களே, நாடாயம அம்மா வாராகி கோயிலில் திருவாசகம் படிச்சுன்னு இருக்கிறான்னு தப்பாக எடுத்துக்க போகிறீங்க.
அம்மாவுக்கு வந்து மெயினாக, அதாவது வாராகி அன்னைக்கு வந்து மெயினாக திருவாசகன்னா ரொம்ப உயிர். இது உண்மை நண்பர்களே. யாரெல்லாம் வாராகியை வச்சு வழிபடுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தும் படிக்கலாம், பார்க்காம கூட படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பார்க்காத படிக்க தெரியலன்னா, பார்க்காத சொல்ல தெரியலன்னா, திருவாசகம் புஸ்தகத்தை வாங்கின்னு வந்து அதான் வாராகி அன்னையை பூஜை எப்போல்லாம் வாராகி பூஜை பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு, ஏதோ என்னுடைய ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன், எப்போல்லாம் வாராகிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து திருவாசகத்தை வந்து பூஜைலாம் முடிச்சுட்டு வாராகி மந்திரத்தை சொல்லிவிட்டு கம்பல்சரி திருவாசகத்தை வந்து ஒரு முறையானா அன்னை எதற்கு வந்து நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நண்பர்களே. இது உண்மை. ஏதோ இந்த சிறியவன், இது சின்ன பையன், நான் தெரிஞ்சு சொல்கிறேனோ தெரியாது சொல்கிறேனோ, அதை வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் நார்மலே நண்பர்களே. அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக வந்து விளக்கு போட்டுட்டேன். ஏதோ என் மனசு திருப்திக்கு நான் பூஜை பண்ணிட்டேன். ஓகே நண்பர்களே, பாயுன்றேன், பாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல வீடியோ வந்து போடுவேன். ஏதோ நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக அமர்ந்து அன்னைக்கு வந்து விளக்கேற்றி, இந்த மாதிரி எங்கே டைமே கிடைக்கல, வேலை விஷயமா அங்கங்கே ஓடின்னு இருப்பேன், வந்துன்னு இருப்பேன். இன்றைக்கி தான் ஃப்ரீயாக எனக்கு டைம் கிடச்சிருக்குது. ஒரு நாள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி வந்து ஒரு டைமிங் கிடைக்கும்போது ஒரு வீடியோ போடும் நண்பர்களே. சரி, ஓகே, பாய் நண்பர்களே. பூஜை முடிஞ்சிடுச்சு, சாப்பாடு செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஒன்றும் இல்லை, இந்த இதுவெல்லாம் சாமானுங்கள்லாம் எடுத்து வச்சிருவோம். எண்ணெய் பாட்டில் இதையும் எடுத்து வைப்போம். விளக்கு அது பாட்டுக்கு எண்ணின்னு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது நண்பர்களே. எங்கள் அம்மா வாராகியோட கோயில் ரொம்ப தூரத்தில். நண்பர்களே, எங்கள் அம்மா வாராகி கோயில் வந்து ரொம்ப தொலைவில் இல்லை, இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வாராகி கோயிலுக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி தான் டிஃப்ரென்ஸு நண்பர்களே. இது வாராகி கோயில். நண்பர்களே, என்னடா ஏன் திரும்பி பார்த்துட்டு பேசினேன்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து டிஸ்பிளே வந்து பின்னாடி இருக்குது, வச்சுட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் என் முகம் தெரியுதா இல்லையான்னு தெரில. அதனால் நான் ஏதோ ஒரு அடிச்சு விட்டுக்கிறேன்னு வச்சுங்க. எப்படின்னா ஏதோ ஒன்று குடி வாட்டமாக சொல்லின்னு இருக்கிறேன். ஃப்ராங்காக பேசுவேன், அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுதான் வாராகி கோயில்னால், இங்கேருந்து இதுதான் வாராகி கோயில். இங்கேருந்து ஒரு 20 அடி டிஃப்ரெண்ட்டில் இருக்குது எங்கள் வீடு. அதனால தான் இல்லை, உங்களுக்கு வந்து எங்கள் வீடு எவ்வளோ தொலைவில் இருக்குதுன்ட்டு சொல்லணும்ல, அதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த டாப்பிக்கை கூட விட்டுருங்க. அம்மா வாராகியை வந்து மனசார வழிபடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, யாரெல்லாம் ஃபோட்டோ வச்சு வழிபட்டாலும் சரி, விளக்கு வச்சு வழிபட்டாலும் சரி, பெரிய சிலையை வச்சு வழிபட்டாலும் சரி, தன்னம்பிக்கையை மட்டும் கோட்டை விட்டுடாதீங்க. அம்மா இருக்கிறா, முழுக்க அம்மா மேலே போட்டுருங்க, வராகி மேலே போட்டுடணும். எனக்கு வீட்டுக்காரன் இருக்கிறான், வீட்டுக்காரன் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க இவங்க அதை பற்றியெல்லாம் கேரே பண்ணிக்கக்கூடாது. எது நடந்தாலும் எங்கள் அம்மா, எது நடந்தாலும் என் வாராகி இருக்கிறா, உசுறு போதா போட்டோம் போ நண்பர்களே. இது உண்மை. உயிர் போதா போட்டேன்டா, எங்கள் அம்மா வாராகி இருக்கிறாடா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மனசில் நீங்கள் வந்து திடமாக வந்து நினச்சிங்கன்னா தான் வாராகியோட அருள் வந்து நீங்கள் பெற முடியும். அப்படி இல்லைன்னா சுத்தமாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே. பயந்து போய் சிலையை எடுத்துன்னு போய் வேறு கோயில் வச்சுட்டு தான் போயினுங்கண்ணா, வேறு வழியே கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. ஆனாலும் ஏதோ தெரிஞ்சதோ சொல்கிறேன், மனசார வழிபடணும். மனசார வழிபட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இது 100% உண்மை. என் தாயை வாராகி அன்னை ஆதி வாராகி மேலே உண்மை நண்பர்களே. ஆதி பராசக்தி.
ஓம் வாராகி ஜெய் வாராகி.